பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். செயலாளர் சமூக சேவைகள் அமைச்சு அவர்களே, வருகை தந்திருக்கின்ற சமூக சேவைகள் அமைச்சின் இணைப்பாளர் யுனிசெஃப் இணைப்பாளர் செல்வி குருப்பு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அதே நேரம் இன்றைய தினம் இந்த நிகழ்விற்கு கோஆர்டினேட்டராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சமூக அமைச்சினுடைய யுனிசெஃப் கோஆர்டினேட்டராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சில இயலாதவர்கள் அந்த வீட்டை கட்ட முடியாமல் இருக்கின்றனர். இதிலே கிராம சேவையாளர்களுக்கு பங்கு இருக்கின்றனர். நீங்கள் ஒரு உதவியை பெற்று ஒரு சங்கங்கள் அல்லது கோவில் பரிபாலன சபைகள் தனியே எல்லோரும் பண ரீதியில் உழைத்து கொண்டிருப்பதற்காக இல்லை, அவர்கள் புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும். எனவே அவர்களை நீங்கள் இணைத்து விடுங்கள். இந்த வீட்டை நீங்கள் இந்த காசு 2.5 லட்சம் நாங்கள் சமூக சேவை அமைச்சிலிருந்து எடுத்து தருவோம், நீங்கள் இதை கட்டி கொடுங்க. இதில் ஒரு 50,000 இல்லை 60,000 வந்தால் அவர்கள் கோயில் காசில் கொடுக்க முடியும். ஆண்டவனுக்கு மக்களை செய்கிற சேவை தானே, மகேசனுக்கு செய்கிற சேவை. கடவுள் எல்லாம் ஜுவல்லரி போட்டுக்கொண்டு இருக்கணும் என்ற அவசியம் இல்லைத்தான். கேட்டவரா கடவுள் ஜுவல்லரியத்தா, பட்டு வட்டியத்தா, பட்டு சால்வையத்தா? ஆனால் நாங்கள் உணர்ந்து செய்ய வேணும், புண்ணியங்களை உணர்ந்து செய்ய வேணும். ஆலயங்கள் எதற்கு? கஷ்டப்படுற அந்த புண்ணியம் செய்கிறதுக்கு தான் ஆலயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த கொள்கையில் இருந்தே திரிவுபட்டு கொண்டு போகிறோம். எங்களோட சமுதாயம் திரிவுபட்டு கொண்டு போகிறது. புண்ணியவான்கள் இருக்கின்றார்கள் கனவே. நம்ம பார்த்த புண்ணியவான்கள் எல்லாரும் திருநூறு பொட்டெல்லாம் போட்டு வெள்ளை வெட்டி ஷர்ட்டெல்லாம் போட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சொத்துகள் நிறைய, காணிகள் பூமிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் செய்கிறது இந்த புண்ணிய தான தர்மம் தான். புண்ணிய வேலையெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் பார்த்தால் ஆராய்ஞ்சு கொண்டு போனால் கணக்க விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் நாங்கள் ஏன் புறக்கணிக்க வேண்டும் இந்த மக்களை? இவர்கள் எங்களில் தங்கி இருக்கிறவர்கள், அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் இனிமேல் கொஞ்சம், அதாவது நாங்கள் இன்று கோப்பாயில் இதை சொல்லுகின்றோம், கோப்பாய் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் வழிகாட்டியாக அமைந்தால் இது ஒரு உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிக்கு அது நல்ல புண்ணிய கர்மமாக அமையும். அந்த 1/1/2012 பின்னர் பொதுசன மாதாந்த உதவி பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பலர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலும் அத்தகையோர் காணப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் அந்த கொடுப்பனவை வழங்கி அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை அல்லது அவர்களுடைய அந்த முதுமையிலே அவர்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு தாங்கள் ஆவண செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். அதே போல இந்த வீட்டு திட்டம், மாற்றுவல் உள்ளோருக்கான வீட்டு திட்டங்களையும் கடந்த வருடம் எங்களுடைய பிரதேசத்திலே 6 பேர் பெற்றிருக்கின்றார்கள். இம்முறை நாங்கள் புதிதாக 12 பேருக்கும் திருத்தத்திற்காக 4 பேருக்கும் விண்ணப்பித்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அதனுடைய கொடுப்பனுடைய தொகை 2,50,000 ரூபாய் ஒரு பயனாளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் எங்களுடைய பிரிவிலே 6 பேர் பெற்றிருக்கின்றார்கள். தயவுசெய்து இம்முறையும் எங்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலித்து அவர்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய அமைச்சு எங்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிற்கின்றேன். பொதுவாகவே இந்த விசேட தேவைக்குட்பட்டவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே நாங்கள் உண்மையிலே மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.